ஆமாங்க. ஒரு ஆயில் சர்வீஸு ஒரு 1 நாள் வந்தாலே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5000க்குள்ள தான் வரும் சர்வீஸு. அப்புறம் வந்து டயர் போடுறது அவங்களோட சொல்லிருவேங்க. பிரேக் டவுன் அந்த மாரி ஏதாச்சும் ஆனாலும் வந்து அவங்க ஃபோன் கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் இங்க லோக்கல்ல வந்து எனக்கு வெளிய பிரேக் டவுன் ஆச்சுன்னா, அங்கங்க நாங்க ஃப்ரெண்டுல வச்சிருக்கேன். மெக்கானிக்கல் பவர் இத வச்சிருக்கேன். அவங்க வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் அட்டெண்ட் பண்ணிடுவாங்க. இங்க லோக்கல்ல ஏதாச்சுன்னா நான் பார்த்துக்குவேங்க. அந்த மாரி தான் நான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன் சார். கார் புதுசா வாங்குறாங்க. சரிங்க. கார் வாங்குனோம்னா, ஆ. அந்த கார நம்ம எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. புதுசா வாங்குறோம் அப்படின்னா, ஃப்ரீ சர்வீஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் முறைய வந்து 1 வருஷம் சர்வீஸ் கிலோமீட்டர் அப்படின்னா, அந்த 1 வருஷத்துல ஆயில் சேஞ்ச் பண்ணணும். சில புது கஸ்டமர்களுக்கே வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது 1 வருஷம் இன்னி வண்டி ஓடலையே. அவங்க 2 வருஷம்லாம் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணாம இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1 வருஷம் சர்வீஸ்ல வந்து அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, என்ஜின்ல கார்பன் படியாதுங்க. சரிங்களா? அது கார்பன் படியாம வச்சுட்டா உங்களுக்கு லைஃபா வரும். என்ஜின் லைஃபும் நல்லாருக்கும். அதே மாரி வந்து இப்ப வண்டி எடுக்குறாங்க அப்டின்னா, ஒரு நானே கஸ்டமர்களுக்கு சொல்லுவேங்க. வண்டி எடுக்குறீங்கன்னா, நம்ம என்ஜின்ல ஆயில் பாருங்க, வாட்டர் லெவல் பாருங்க. அப்படி உங்கனால பார்க்க முடியல நீங்க கொண்டு வாங்க. எங்கேயாவது லாங் டூர் எங்கேயாவது போகும்போது கொண்டு வாங்க. நான் செக் பண்ணி தரேன். ஏர்லேருந்து எல்லாமே செக் பண்ணி ஃபாலோ பண்ணி குடுப்பேங்க. பிரேக் ஆயிலு, ஃபேன் பெல்ட், ரேடியேட்டர் ஹோஸ் எல்லாமே நான் பார்த்து குடுப்பேங்க.